வெஜ் பிரியாணி 5 ரூபா பாக்கெட். அப்புறம் நிறைய பிஸ்கெட் பாக்கெட்டு ஓப்பன் பண்ணுங்க. உள்ள ஃபுல்லாக கண்ணாடி பாட்டிலு, பிளாஸ்டிக் பாட்டிலு, எல்லா கருமாந்தமும். நாங்கள் வந்து ஆக்சுவலாக கோயிலுக்கு வந்திருக்கோம். எல்லா இடமும் இந்த மலையெல்லாம் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் அவ்வளோ நீட்டாக க்ளீனாக இருந்துச்சு. இப்போ எங்கே பார்த்தாலும் குப்பை, எந்த இடம் பார்த்தாலும் சரக்கு அடிக்கிற இடம், குப்பை நடந்தால் அங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. அப்படியே ஒரு சில்லி சிக்கனு, அப்புறம் வழக்கம் போல் புரோட்டா, அது இதுன்னு எல்லாம் பேக்கடாக. இது அப்புறம் இந்த அலுமினிய தாள், இந்த கருமத்தை எல்லாம் கையில் தொடுறது டேஞ்சர். அதனால தான் குப்பை போட்டுக்கிட்டு இருக்கு. எங்களால் முடிஞ்சது இந்த குப்பையை பொறுக்கி க்ளீன் பண்ணிட்டு கீழே கொண்டு போயிட்டு போட்டுருவோம். இதே மாதிரி 4 பேர் பண்ணுங்கன்னு தான் நாங்கள் சொல்ல வரல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்களுமே வந்து ஒன்றும் இல்லை, நீங்கள் இருங்க, இந்த பேக்கில் எல்லாம் நார்மலாக இருக்கும். இந்த இடத்துல எல்லாம் நீங்கள் வந்து பிஸ்கெட்டு அது இதுன்னு போட்டிங்கன்னா அந்த கவரை நீங்கள் உள்ளே வச்சிங்கனாலே போதும். கீழே கொண்டு போய்ட்டு ஏதோ ஒரு குப்பை தொட்டி இருக்கும், போட்டுடலாம். இந்த பேசிக் அவேர்னஸ் தானே, இதெல்லாம் என்ன சொல்லியாக கொடுக்கணும். இதை முதல்ல பண்ணிங்கனாலே இடம்லாம் சுத்தமாக இருக்கும். 4 பேர் நம்ம நாட்டுக்கும் சுற்றுலாவுக்குலாம் வருவானுங்க. இப்படி குப்பை காடாக இருந்துச்சுன்னா எப்படி நமக்கே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது. வந்தால் சாமி கும்பிட்டு போகலான்னு வந்தால் மனசு கேட்காம குப்பை பொறுக்கிட்டு போயிட்டு இருக்கும். திருந்துங்கடா. வெள்ளிங்கிரி மலையில் போனீங்கன்னா கீழே 20 ரூபாய்க்கு ஸ்டிக்கர் ஒட்டி அனுப்புகிறாங்க. காசு கொடுத்துட்டு நம்ம டோக்கனை வாங்கிக்கணும். கொண்டு போகிற பொருளில் திருப்பி ரிட்டன் கொண்டாந்து கொடுத்துட்டோம்னா நம்ம காசை வாங்கிக்கலாம். அப்புறம் ஐட்டம் அந்த மாதிரிலாம் கொண்டு போனோம்னா அதெல்லாம் பண்ணுறாங்க. பிளாஸ்டிக்லாம் அலோடே பண்ணுறதில்ல. ஸோ இதுக்குன்னு ஒரு ஆளை போட்டு இவ்வளோ மேய்ச்சிக்கிட்டு இருக்கானுங்க. இப்போ பழனி மலை எந்த கோயிலுக்கு போனாலும் குப்பை தொட்டியாக வச்சு இதெல்லாத்தையும் தாண்டியுமே அதை க்ளீன் பண்ணுறதுக்கு அவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. நிறைய பேர் வர்றாங்க, டெய்லி க்ளீன் பண்ணுறாங்க குப்பை தொட்டி வச்சு. பட் இந்த மாதிரி மலைகள்லாம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் அவ்வளோ மலைகள் இருக்குது. ஸோ இதில் எல்லா இடத்துலையுமே வந்து குப்பை தொட்டிலாம் வைக்க முடியாது. இப்போ ஏதோ இன்றைக்கி எங்களால் முடிஞ்சதை பொறுக்கிருக்கோம். நீ என்ன பண்ணிட்ட? நீ எம்ஜிஆரா? நீ கலைஞரா? நீ ஒரு பொறுக்கிடா. முடிஞ்ச அளவுக்கு குப்பை போடாதீங்க, இல்லைன்னா அதை பத்திரமா கொண்டாந்து கீழே போடுங்க. ஒரு டெஸ்ட்டுங்க, குப்பை எடுத்துகிட்டு வந்துட்டோம். கீழே குப்பை தொட்டி இருக்கும். சரி, ஒரு குப்பை தொட்டியாச்சு கவர்மெண்ட் சைட்லேருந்து ஏதோ வச்சுருப்பாங்கன்னு நினச்சோம். குப்பை தொட்டியெல்லாம் ஒன்றும் இல்லை, அவனுங்களை மட்டும் சொல்லி பிரச்சனை இல்லை. கவர்மெண்ட்டுமே இவர் இங்கே தான் வந்து குப்பையை போட்டுட்டு இருக்கானுங்க. இதுக்கு பக்கத்துலேயே வந்து குப்பை ப்ராசஸ் பண்ணுற இடமும் இருக்குது. திட்டுறதுக்கு நிறைய பேர் இருக்கானுங்க, வச்சு செய்வோம். ஒவ்வொரு வீடியோவாக பார்க்கணும். நம்ம யார் வம்புக்கும் போகிறதில்ல, யார் தும்புக்கும் போகிறதில்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது.